ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான பட்டர் பிரெட் ஆம்லெட் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நம்பவே மாட்டாங்க. கண்டிப்பாக இதை நீ செய்யலை, வெளியில் இருந்து தானே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இப்படிலாம் நீ செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: க்ரீன் சட்னி, ப்ரெட்டு, முட்டை உடச்சி ஊற்றி கலக்குனது, பட்டர். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் சட்னியை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக லெமன் சாறு இதெல்லாம் சேர்த்து முதல்ல லைட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மறுபடியும் இது கூட கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும், ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கிக்கலாம். கலக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உப்பு கரையும். இப்போ இதில் 6 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் 6 முட்டை எடுத்துருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி 6 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் க்ரீன் சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன். முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. முட்டை, க்ரீன் சட்னி, ப்ரெட்டு, பட்டர் இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ண பிறகு அதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக பட்டர் தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் இந்த ப்ரெட் ஆம்லெட் ரொம்ப ருசியாக இருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம ப்ரெட் ஸ்லைசஸை அதில் வச்சு நல்லா பார்த்திங்கன்னா சிவக்க நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைசஸ் மேலேயும் பட்டரை அப்ளை பண்ணிக்கிங்க. பட்டர் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ப்ரெட் ஆம்லெட் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சு நல்லா முன்னாடி பின்னாடி சிவந்து வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சிவந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரெட் ஆம்லெட் ஊற்றி காமிக்கிறேன். மற்றது அதே மாதிரி செஞ்சுக்க போகிறேன் நான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பீசஸை நல்லா பார்த்திங்கன்னா சிவக்க வறுத்து எடுத்துட்டேன். மறுபடியும் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு 2 முட்டை அளவுக்கு நான் உடச்சி ஊற்றின முட்டையில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா ரவுண்டாக தோசைக்கல் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. விட்டுட்டு ரொம்ப அந்த எக்கு பார்த்திங்கன்னா அப்படியே தோசை மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெந்துடக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறப்ப நம்ம ஏற்கனவே ப்ரெட்டை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடும் இருக்கக்கூடிய ஆம்லேட்டை அப்படியே மடித்து விடுங்க. நல்லா மடிக்க வரும். அதனால தான் ஆம்லேட் ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே ஈரமாக இருக்க மாதிரியே பார்த்து நம்ம மடித்து விடணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு மடி மடிச்சிங்கன்னா சூப்பரான ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடுதல் ருசிக்கு இதை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, மேலே நம்ம டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்டா கூட இந்தளவுக்கு ருசியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி கேட்பாங்க, இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக டேஸ்டியான பட்டர் ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், லேயர் லேயராக. அந்த க்ரீன் சட்னியினுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. செஞ்சு பார்த்தே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.